இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, பரவலாக சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ட்ரால். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்ப நீங்கெல்லாம் ட்ரோலை சந்திச்சு அதோடைய சங்கடங்களையும் சந்திச்சதா சொல்றீங்க. ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டினீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் ஃபர்ஸ்ட் இந்த நியான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மியூசியம் இருக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும், கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். ஓ இவரா 2020 12 ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே நைட்ல நான் ட்ரெண்ட் ஆனேன். யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது. ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க. இப்ப பார்த்தா பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம், அதுல நான் ட்ரெண்ட் ஆன யாராலையும் ஆக முடியாது. அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா, அதுல உனக்கு பெருமையாடா? ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த் அதை நான் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுனா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. ஆப்போசிட்ல ஒரு அக்கா, தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்கா பேர் கூட தமிழ் செல்வியோ ஏதோ நினைக்கிறேன். அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க அந்த அக்கா பேர் சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னானா? இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும், இந்த மாதிரி பவர்ஃபுல், இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா? இல்ல எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. நெருப்பில் வந்தவர்கள் நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள். அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக, அதாவது லேடி கெட்டப் போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன். நான் அப்படி பண்றப்போ எனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ட்ரோல்ல வந்து எனக்கு கலாச்சிட்டு போயிடுறீங்களே. என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும், ஆஹா செம்ம ப்ரோ, உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறேன், இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடாது? இப்படி ஏத்தி விட்டு கடைசியில செருப்படி வாங்க வச்சிட்டீங்க. நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி வருது இல்ல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேன், நீங்க ஒரு 2 நிமிஷத்துல ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறீங்களே. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா, எனக்கு ஆச்சரியம்னா நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கீத வயசுல சங்கீதா. இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல, நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? முதல்ல நீங்க ட்ரெண்ட் ஆகுறீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரால் ஆனீங்க? ட்ரால் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன். மாப்ள, இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. ரொம்ப மனசொடைஞ்சு சொல்றேன், ரீச்காக பண்ணல. ஓ அப்படியா? இதுல ப்ளே பண்ண உங்ககிட்ட 2 ரூபாய் 3 ரூபாய் இருந்தாவே போதும், உங்களால 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். நீங்க ட்ரோல் செய்யப்பட்டீங்க இல்லையா, ட்ரோல் செஞ்சது உங்களை வந்து எல்லாம் ட்ரோல் செஞ்சாங்க இல்லையா, அது தப்பு தான். ஆனா அந்த ட்ரோலை பயன்படுத்திட்டு நீங்க உங்களுடைய பிசினஸை பெருக்குனீங்களே, இது எப்படி சரி? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஒரு கலை அழிய போகுதுன்னு நினைச்சு நான் ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த வள்ளி கும்மி இருக்கு இல்லையா, இந்த வள்ளி கும்மிய எங்கேயாவது இவங்க கண்டிச்சு பேசியிருக்காங்களா? அங்க நடந்த இந்த சாதியை சொல்லி முத எடுக்கிறது, சபதம் எடுக்கிறது, உறுதி எடுக்கிறது எல்லாம் எங்கேயாவது பேசியிருக்காங்க கேட்டா பெருசா இவங்க பேசுற மாதிரி தெரியல. ஐயோ ஐயோ, நாங்க வந்து கலாச்சாரத்தை காப்பாத்துறோம், அப்படிப்பட்ட ஒரு நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அந்த நடனத்துல சாதி இருந்துச்சுமா, சாதி ஆதிக்கம் இருந்துச்சுமா அப்படின்னு கேட்டா அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. நான் என் ஹஸ்பண்ட பார்த்து பண்ண ஒரு விஷயம், வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ அது என் ஐடியில போஸ்ட் ஆகல. இந்த வீடியோ எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு கேட்டா என் கணவர் எடுத்தாரு அப்படின்றாங்க. சரிங்க, உங்க கணவர் எடுத்து நீங்க போட்டீங்களா? இல்ல வேற யாரோ லீக் பண்ணிட்டாங்கன்றாங்க. இவன் கணவர் தான் வீடியோ எடுத்திருக்காரு, இவன் கணவரை பார்த்தா கண்ணு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ வெளியில போச்சு அப்படின்னா இவன் கணவர் தானே ரிலீஸ் பண்ணிருக்க அர்த்தம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கு. ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. ஐயோ சான்ஸ் இல்லைங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க மச்சான். நான் கூட எதிர்பார்க்கலடா, கரகாட்டக்காரன் காந்திமதிக்கு அப்புறம் நீங்க தாங்க என்னமா நடிக்கிறீங்க. அடுத்து நம்ம தம்பி குட்டி சீமான் இருக்காருல்ல, அவர்கிட்ட வரணும். பிஞ்சில படுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இதுக்கு பிஞ்சில படுத்ததுக்கு இல்ல, தொம்புறதுங்க, நொந்து நூலா போனதுங்க. குட்டி சீமான் பொறுத்த வரைக்கும் தம்பி ஒரு சீமானோட அப்படி ஜெராக்ஸ், சீமான மாதிரியே பேசாப்புல. யார் திராவிடன்? யார் திராவிடன்?
எங்க தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா? என் கண்ணை வந்து நல்லா நல்லா ஊத்து பாருங்க. ஒரு கண்ணில் திராவிடம் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கண்ணு நல்லா ஊத்து பாருங்க, இந்த கண்ணில் தமிழ் தேசியம் தெரியணுங்க. இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அரசியலுக்கு என்னுடைய சார்பு வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன், என்னுடைய கருத்து வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நீங்க சிறு வயதிலேயே அரசியல் பேசுதல் என்பது நல்ல விஷயம். ஆனா அரசியலுக்குள் வருவது அப்படிங்கிறப்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒண்ணு இருக்குல்ல. அப்படின்னு என்னன்னு இப்ப ஏதோ சொன்னீங்களே. ஆனா இந்த தம்பி என்னென்ன பேசியிருக்காருன்னா, நிறைய தலைவர்களை நீங்களாம் என்னடா கிழிச்சிங்க அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம், திருடர்கள், திராவிட திருடர்கள்ன்றது, பக்குவமே இல்லாம மற்ற தலைவர்களை பார்த்து ரொம்ப மோசமா விமர்சிக்கிறத வேலையா வச்சிருக்காங்க. சாரோட பிராக்டிஸ். அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? பாத்தியா? இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. உங்களை முன்ன பின்ன 2 வார்த்தை சொன்னாலே இவ்வளவு நீங்க கோவிச்சுக்கிறீங்கல்ல. இப்ப அவ்வளவு வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்ன பேசினா எப்படி சும்மா இருப்பாங்க? எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்ப என்ன மேட்டர்னா, இந்த தம்பி விமர்சனம் பண்ண உடனே அந்த நாதாக்கா குரூப்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. டே அந்த பையன் யாரு தெரியுமா, அந்த பையனை கிண்டல் பண்றீங்க, உருவகை செய்றீங்களடா அப்படின்னு நாதாக்கா கம்பெனிக்கார வந்து வீடியோவா போடுறாங்க வரிசையா. சுத்த முட்டா பசங்க. தமிழ்நாட்டுல அதிகமா உருவ கேலி செய்யறதுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாதக கட்சி தான்டா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. இவங்க இப்ப யோகியங்க மாதிரி என்ன பண்றாங்க, உருவ கேலி செய்யறாங்க, தனிநபர் தாக்கல் பண்றாங்கன்னு வெக்கமே எல்லாம் பேசுறாங்க. இவங்க யோகிய மாதிரி பேச வந்துட்டாங்க. அடுத்த ஜென்மத்தில மனுஷனா போறங்கடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.